மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித்தின் 15 மினிட்ஸில் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற ரெசிபி இருந்தால் உங்களுக்கு ஓகே தானே? அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 400 மில்லி தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதி வர டைமில் 1 கப் அளவு சிவப்பு கவுனி அரிசி அவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த ஹாட் வாட்டர்லேயே அவல் வந்து சோக் ஆகட்டும். என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் மார்னிங் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிங்க. நான் இன்னைக்கு மாதுளை, வாழைப்பழம் 2 ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன். அவலில் உள்ள எக்ஸஸாக உள்ள தண்ணியை அப்படியே வடித்து எடுத்துட்டு உதிரியே எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண பனானா, மாதுளை 2யுமே இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு நெய், 1 ஸ்பூன் ஹனி சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக கிட்ஸுக்கு சர்வ் பண்ணும்போது 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட கொடுங்க. இது ஈஸி அண்ட் டேஸ்டி, ஹெல்த்தியும் கூட. இது கிட்ஸ் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படிங்கிறது கிடையாது, நீங்களுமே செஞ்சு சாப்பிட்லாம். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு சத்தும் இருக்குது, வைட்டமின் B1, B3, B6 இருக்குது. இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ரெசிபி எப்படிங்க மிஸ் பண்ண முடியும்? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.